पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். எப்பொழுது நாம் திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 670வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது மகாபுட்டன். பகவானை இவ்வளவு சந்தோஷமுடையவன்னு சொன்னீர். மனுஷங்க வேற ரொம்ப சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க, சில சாப்பாடு தான் நம்ம புட்டி தரும். அப்படி பகவான் அண்ணா சாப்பிட்ட வரலாறு உனக்கு தெரிஞ்சா சொல்லுமே என்னார் வசிஷ்டர். அது வால்மீகியை கேட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேனே இருக்கவே. என்ன வால்மீகி எங்க தேடுறது, நீர் எனக்கே சொல்லுமே அதையும் சேர்த்துன்னார் வசிஷ்டர். மகாபுஷ்டகா, நல்ல புட்டியார் அண்ணன் சாப்பிட்டவன் விட்டு நன்கு புட்டியானவன் மகாபுட்டு. பகவானுக்கு மகாபுட்டியை கொடுத்தது யாரு? புட்டி அளிக்கக்கூடிய அன்னத்தை கொடுத்ததாரு. இந்த ராமாயணத்தில் வசிஷ்டரே பகவான் பல வீட்டுக்கு விருந்தா போயிருக்கான். 14 வருஷம் வனவாசம் பண்ணா அதுல ஒவ்வொரு ரிஷிகள் வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு. சீதைக்கு சமையலே மறந்து போயிடுது. தளியர் ஒன்று பண்ணா தானே அந்த ரிஷி வீட்டில் விருந்து, இந்த ரிஷி வீட்டில் விருந்து, இந்த ரிஷி வீட்டில் விருந்து, சில வீட்டில் 4-5 நாள் விருந்து, எப்படி சுத்திட்டே இருந்தாங்க. லக்ஷ்மணனை கூட தண்ணி தூக்கிறதெல்லாம் மறந்து போயிடுது. அப்படி ஆனந்தமா இருந்தாங்க. அப்படி பல பேர் ராமபிரானுக்கு விருந்து கொடுத்தாரு. அதுல எந்த விருந்து ராமபிரானுக்கு உகப்பாக இருந்தது, மிக புஷ்டி கொடுத்த விருந்து எது? எதை சாப்பிட்டவனே பகவான் நான் வலிமை உடையவன் சந்தோஷப்பட்டாரோ, புஷ்டிவான் என்று மகிழ்ந்தானோ, வேறு நிறைந்தது என்று நினைத்தானோ அந்த உணவு யார் கொடுத்தது? எத்தனை ரிஷி போட்டிருக்காங்கன்னா பகவானுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிச்சது புட்டி கொடுத்ததுன்னா தெரியுமா? அது சபரி கொடுத்த விருது. சபரியா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜகா. வால்மீகி அப்படியே எழுதியிருக்கான் சுவாமி. அதை சொல்றார் வசிஷ்டரை பார்த்து நாரதர். நம்ம சிஷ்யன் சோட இல்லை, நான் சொன்ன கருத்தை உணர்ந்து அப்படியே எழுதிட்டான். தசரத புத்திரனான ராமபிரான் சபரியினாலே நன்கு விருந்தளிக்கப்பட்டு புட்டி பெற்றவனானான். தசரத புத்திரனான ராமன் சொல்றேன். ராமன் சொன்னா போறாது. எதற்கு டி ராமன் தசரதா சன் ராமன் சொல்லணும்னு கேட்டா, சபரி அவனுக்கு உணவு கொடுத்த பொழுது, அந்த பழத்தை கொடுத்த பொழுது
தசரதர் கொடுத்தது போல உணர்ந்தான் பகவான். தாயோ தகப்பனோ அப்படி சாப்பாடு போடுவான். யாரை மற்றவங்க போடுவாங்களா அப்படி? சோரிட்டு மடி தடவுவார்கள் மற்றவர்கள். சோரிட்டு மடி தடவுது அது என்ன சுவாமி? அந்த காலத்துலலாம் பஞ்சகச்ச வேஷ்டி தானே, யாராக இருந்தாலும் பஞ்சகச்ச வேஷ்டி தான். ராஜாவும் பஞ்சகச்சம்தான், சாஸ்திரிகளும் பஞ்சகச்சம்தான், வைசியரும் பஞ்சகச்சம்தான். அப்படி உழவர்கள் கூட அவளுடைய அபிஷியல் ட்ரெஸ் பஞ்சகச்சம்தான். இந்த பஞ்சகச்சத்தை கட்டிட்டு போனால் பஞ்சகச்சத்தை இடுப்பில் நன்னா இருப்பது சுருட்டுவாங்க. சுருட்டி சுருட்டி டைட்டன் பண்ணிப்பாங்க. அதான் பஞ்சகச்சம் டைட்டாக இருக்கும். இல்லைன்னா விழுந்துடக்கூடாது. அப்போ வைதிகர்கள் அவர்கள் சம்பாத்தியம் பண்ண என்ன, ஒரு வீட்டில் ஒரு புண்ணியாவச்சனம் பண்ணி வைப்பார்கள். உடனே இந்த ஐயாரு ஒரு தம்பிடி தட்சிணம் கொடுப்பாங்க. மணிப்பர் செய்தப்போ அதனால் அவர் முன்னாடி மடியில் சுருகுவார். அப்படி ஒரு சுருட்டுவார். சுருட்டினா அது பத்திரமாயிடும். அப்படி 8 வீட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வயத்தில் பசியோடு வீட்டுக்கு வந்து சாப்பிட உட்காருவார். வாங்கோ வாங்கோ உங்களுக்கு பிடிக்கவேன்னு வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன்னு மனைவி சொல்லுவாள். அப்படி கணவன் வரும்பொழுதே அந்த மனைவி பார்ப்பலாம். கணவன் வேஷ்டி இருக்கே அது கணுக்காலுக்கு மேலேயும் மேலேயும் போயிருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருப்பு ஜாஸ்தி. ஏன் அது புதுசாக சொல்கிற? வேஷ்டி எங்கே உயரம் இருக்கோ அந்த உயரத்துக்கு ஏற்றபடி அவருக்கு உபச்சாரம் ஜாஸ்திக்கிறேன்னா, இந்த வேட்டி உள்ள பணத்தை வச்சு சுருட்டிருக்காரு இல்லையோ, சுருட்ட சுருட்ட வேஷ்டி மேலே ஏறிண்டே போயிடும். நிறைய வச்சு சுருட்டி இருந்தார்னா நிறைய வேட்டி மேலே போயிடும். அதெல்லாம் நீங்கள் நல்ல வசூல் பண்ணியிருக்காரு கணவர் அப்படின்னு மனைவி, உங்களுக்கு பிடிச்ச வாழைக்காய் பொடி மாஸ், உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் குழம்பு, உங்களுக்காக பிடிக்குமேனு அப்பளம் ஒன்று பொரித்து அப்பளம் ஒன்று காய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படியே பேசி பேசி அன்பை பொழிவா. ஆஹா நம்ம மனைவி மாதிரி மனைவி உண்டா அப்படின்னு இருந்தால் இப்படி சாப்பாட்டு போதையில் இருந்துச்சே, இன்றைக்கி என்ன வசூல் அப்படின்னு மடியை தடவுவாங்க. அப்படி ஒரு சுருட்டு அப்படி தள்ளி விட்டு சுருட்டினா காசெல்லாம் கீழே கொட்டும். தேவையில்ல போல இருக்கே எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்போ இந்த அம்மா பண்ண உபச்சாரம் அனைத்தும் எதற்கு? சோறிட்டதெல்லாம் மடியை தடவி மடியில் சுருட்டின காசை எடுத்துக்கொள்ள. மற்ற பல பேர் அப்படி தான் போடுவாங்க. நாம் ரொம்ப வசதியாக இருந்தால் உபச்சாரமாக கவனிப்பாங்க. ஹோட்டலில் போய் ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டாரு, இந்த இட்லி போடுவான். அதே 4 இட்லி 4 பூரி 4 சப்பாத்தின்னு ஆர்டர் பண்ணாருன்னா இன்னும் என்ன சார் வேணும்னு பார்க்குறது கேட்போம். நான் ஒரு டிப்ஸ் நிறைய கொடுப்பாருங்கிற எண்ணம். பார்க்குறவங்கள சினிமாவில் காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஒருத்தர சாதம் போட்டு மடியை தடவினாங்க. என்ன மடியை தடவுறது? கரண அடி, தூஷண அடி, எங்கள் தபசு நன்னா இருக்கணும் என்று தங்களுக்கு வேண்டியதே வாங்கி கொண்டார். யார்? மற்ற முனிவர்களாம். அவன் போட்ட சாப்பாடெல்லாம் அந்த சாப்பாடை போட்டு அவன் மடியை தடவுறதுக்காகத்தான். ஆனால் சபரி எதையுமே எதிர்பார்க்கல. நிறைய பேர் அவன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம ரிஷிகள் இருந்தா, ஆனால் மோட்சத்தை எதிர்பார்த்தாரு. அதனால் இந்த அம்மாவுக்கு அதுவும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆச்சாரியர்கள் ஏற்கனவே கேரண்டி பண்ணிட்டாங்க, உனக்கு மோட்சம் உண்டு, நாங்கள் சொல்லிவிட்டோம், நாராயணன் கொடுப்பான், 5ஆவது சரணாதி பண்ணி ஆச்சாரிய வைபவத்தினால மோட்சத்துக்கு போக போகிறான். அதில் சபரிக்கு எதுவும் தேவையில்லை. மோட்சம் கூட தேவையில்லை அவளுக்கு, ராமன் கொடுக்க தேவையில்லை. அவள் ராமனுக்கு சாதம் போட்டது எப்படி இருந்ததுன்னா தசரதர் போட்டா மாதிரி. அவள் பழத்தை ராமா சாப்பிடு, அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத. சின்ன வயசில் தசரதர் அப்படி தான் போடுவார், உட்காடுறா சாப்பிட்றா, அங்கே இங்கே பார்க்காத ராமா, அப்புறம் விளையாடலாம் அப்படின்னு கௌசல்யிட்டேருந்து வாங்கி தன் கையிலே வைத்து தசரதர் வாயிலே ஊட்டினால், சின்ன வயசில் எவ்வளோ இவனுக்கு பொட்டி வரணும், குழந்தை தெளிவாகணும், இவனுடைய நலத்தை எதிர்பார்த்து ஊட்டுவாரோ அப்படி சபரி ஊட்டினாள். அதெல்லாம் சபையினாலே பூஜிக்கப்பட்டான் தசரத புத்திரன்னு சொன்னேன். வசிட்டா ஒரு கேள்விக்கு பதில் வந்து விட்டான்னார். என்ன? எந்த சாப்பாடு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வனவாசத்தில்? சபரி விருந்த விருந்து. சபரி தந்த விருந்து தான் பகவான் தனக்கு பொட்டி கொடுத்ததாக நினைத்தான். ஏன்னா பகவானுக்கு என்றே கொடுத்தாலும் மீதி அனைவரும் இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் கொடுத்தார். அதனால திருமலை யாத்திரை எத்தனை பேர் பண்ணுறாங்க? எதுக்கு பண்ணுறாங்க? பகவானை பிரார்த்தித்தேன் குழந்தைக்கு பாஸ் ஆகணும்னு ஆயிடுத்து, பகவானை பிரார்த்தித்தேன் என் பொண்ணு கல்யாணம்னு ஆயிடுத்து. இப்படின்னு ஒருத்தரும் தங்களுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் நிறைவேறியதற்காக பகவானை பார்த்து வந்தார்.
யாரோ ஒரு அம்மா 116 வயசு, எல்லா படியும் நடந்தே கடந்து அவனையே பார்க்கணும் வந்தால் என்ன பண்ணுறான் பகவான்? அப்புறம் விஐபி தர்ஷன், பிரேக் தர்ஷன் நேரே வர சொல்கிறோம். எங்களை நானும் பண்ணால் கீழே சுற்றி தான் வரும். ஏன் அந்த அம்மாவை மட்டும் இப்படி அழிச்சு போனான் பகவான்? அந்த அம்மானுடைய அந்த நேசம் அவருக்காகவே வந்தான். 116 வயசு கிழவியான். அந்த 116 வயசில் அப்படி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி இத்தனை பேர் பகவானுக்கு உணவு கொடுத்திருந்தாலும் அவையெல்லாம் புட்டி தரும் உணவாக பகவான் கருதவில்லை. அவனுக்கு புட்டி தந்த உணவு சபரி கொடுத்த கரிகள். ஆகையினால்தான் சபரியா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜா என்று நான் சொன்னேன். உபதேசம் பண்ணும்பொழுது ராமாயணத்தை இந்த வால்மீகி அப்படியே எழுதிட்டான். அதுதான் உண்மை என்று எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய வைபவத்தை வசிஷ்ட பகவானுக்கு சொன்னார். அந்த அடிப்படையில் வந்த திருநாமம் மகா புஷ்டாய், மகா புட்டி, பெரிய புட்டியை, பெரிய புட்டி அவனுக்கு இந்த கனிகளில் கிடைச்சுடுச்சு. அன்பர்கள், இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. மகாபுஷ்டி நாமா சபர்யா கிருதேன பலாதித்யதோயோ பபூவாதி புஷ்டः. மகாபுஷ்ட நாமா சபர்யா கிருதேன பலாதித்யதோயோ பபூவாதி புஷ்டः. स्वकीयात् पितुस्तत् पितुं प्राप्य बाल्ये यथा पुष्टिमाभात तद्दत्तदापि. மகாபுஷ்டாய நமஹ. இதற்கு தமிழ், சவரி தந்த கனியருந்தியே உவந்து தாத தந்த உண்டி உண்ட புட்டியோன் மலையப்பன்தான் மகாபுஷ்டன் என்ற பெயரோனே. மகாபுஷ்டாய நமஹ. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.